அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் பனாமேக்ஸ் 2026 பனாமா கேனல் இருக்கு இல்லையா, அந்த பாதையை சுற்றி ஒரு 6 நாள் இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பித்தது நாளைக்கு வரைக்கும் மிக ஒரு கடுமையான பயிற்சிகள். திடீர்னு அந்த இடத்துல அமெரிக்கா பெரிய ஒரு செலவில் போர் பயிற்சிகள் மேற்கொள்வதற்கான காரணங்கள் என்ன, வேறு ஏதாவது சம்பவம் இருக்கா, இல்லை அங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் திடீர்னு இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுக்கான காரணம் என்ன, ஏதாவது பாடங்களை கற்றுக்கொண்டதா, வேறு ஏதாவது திட்டங்களை தீட்டுகிறதா, அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த பனாமேக்ஸ் 2026 போகிறதுக்கு முன்பு ஃபஸ்ட்டு ஸ்பெயினில், ஐரோப்பா நாடான ஸ்பெயினில் சூரியனை சந்திரன் மறைத்த நிகழ்வு, முழுமையாக சோலார் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் எலிப்ஸ் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வு அவங்க நாட்டில். நம்மளுக்கு இங்கேருந்து தெரியல, இந்தியாவில் தெரியல, பட் ஸ்பெயினில் ஆரம்பித்து அப்படியே ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகள் அப்புறம் ரஷ்யா வரைக்கும் அப்படியே பரவி இருந்தது. ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே விசிபிளாக இருந்தது. அதுக்கான பதிவுகளை பார்க்குறீங்க. கரெக்டாக ஒரு 30 செகண்டுக்கு மேலே முழுமையாக மறைச்சிருந்தது. அப்படியே ஒரு பகல் நேரமே சந்திரன் முழுமையாக மறைச்சதுனால இரவு நேரமாக தெரிந்தது. நார்மலாக இந்த மாதிரியான நிகழ்வு நம்ம இந்தியாவுக்குள்ளே நிகழ்ந்தது இல்லை, நம்ம கிராமத்தில் நிகழ்ந்தோம்னா நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டை சுற்றியும் பயங்கரமான ஒரு மந்திர தந்திரங்கள் வேலையெல்லாம் செய்வாங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது, வெறும் கண்ணில் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் சின்ன பையன்லேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கூட அந்த விஷயம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி சூரிய கிரகணமோ இல்லை சந்திர கிரகணமோ வந்தது அப்படின்னா அது பெரிய ஆபத்துன்ற ரேஞ்சுக்கெல்லாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் மாங்குன்னு க்ளீன் பண்ணுவாங்க. சும்மா எல்லா பொருளையும் கொண்டு வெளியே போட்டு கழுவி கொண்டு உள்ளே போய் வைப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பழைய நினைவுகள்லாம் வந்தது. ஏன் எனக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது அப்படின்னா, நீங்கள் சைடில் பார்க்குறவங்கெல்லாம் பீச்சில் உட்காந்து துண்டை விரித்து போட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு சும்மா 2 பீஸ் உடையில, அந்த பக்கம் சிங்கிள் பீஸ் உடையில, ஆண்களாக இருந்தால் சிங்கிள் பீஸ், லேடிஸாக இருந்தால் 2 பீஸ், இந்த உடையில உட்காந்து மல்லாந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்து கையை தட்டி ஏன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்தேன் பாஸ், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே வெளியே வரவே கூடாது, கண்ணிலே பார்க்கக்கூடாது, நார்மல் கண்ணில் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை அங்கே சர்வசாதாரணமாக உட்காந்துலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரு எப்போது நடக்கிற 20 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு அறிவியல் நிகழ்வு, இதையே நாங்கள் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஈவெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஐரோப்பிய நாடுகளில் பார்க்க முடிந்தது. ஸோ அதான் நினச்சிக்கிட்டேன், என்ன எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டியாக இருந்தால் எவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பாங்க, டென்ஷன் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா இதெல்லாம் ஒரு அறிவியலோடு பிணையிறது மட்டும் இல்லாமல் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணுற நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வுகளை காட்டணும்னு நினச்சேன் நான். அதற்காக தங்களிடம் பரிமாறவில்லை என்றால் தாங்கள் யாரிடம் போய் பரிமாறுவது, இந்த மாதிரியான செய்திகளை அதற்காக தான். சரி, பக்கத்தில் கூட வீடியோ பதிவு பாருங்கள். இது பனாமேக்ஸ் 2026 ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாடுகள் அந்த பனாமா கேனல் இருக்கு இல்லையா, அந்த பனாமா கேனல் சப்போஸ் எதிரிகள் புடைசூழ வேறு ஏதாவது அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா அவர்களிடம் எப்படி மீட்பதுன்னு சொல்லிட்டு 20 நாடுகள் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. இப்போ 3ஆம் தேதியில் ஆரம்பித்தாங்க, 14ஆம் தேதி வரைக்குமே இருக்காங்க. இதற்கான முழு செலவையும் யார் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. மற்ற வீரர்கள் பங்கேற்கிறது இது எல்லாமே. இது இல்லாமல் அமெரிக்க வீரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அங்கே காட்டுக்குள்ளே தனிப்பட்ட பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க. அப்போ அந்த பயிற்சியெல்லாம் நாளைக்கு முடிய போது பீட்டர் எக்ஸத் போய் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பயிற்சிகள் எப்போவுமே வீண் போகாது, நம்ம இந்த பனாமா கேனலை காக்க வேண்டிய நேரம் விட்டது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. கோட்டசாமியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, திடீர்னு ஏன் இவ்வளோ பரபரப்பு கிளப்புறீங்க? 20 நாடுகளுக்கு மேலே பயங்கரமான ஒரு பயிற்சிகள், இதுக்கப்புறம் நிரந்தரமாகவே அங்கே நிறுத்துறதுக்கான முடிவுகள்தான் வந்துட்டாங்க. என்ன காரணம் ஏன் இவங்களுக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம இந்த வரைபடத்தை பார்க்க வேண்டியது சால சிறந்தது. இது பனாமா கேனல் எங்கே இருக்குது? வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி இடம். அந்த பனாமா கேனல் தான் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து. அது சப்போஸ் அது
யாராவது அச்சுறுத்தல் வந்து இல்லை பனாமாவை தனிப்பட்ட முடிவெடுத்து அமெரிக்கா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது மறுபடியும் அந்த பாதையை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு 14லேருந்து 15 நாள் ஆகிடும். அது வந்து ஒரு 80 கிலோமீட்டரு தொலைவு தான் இருக்குது. ஐ மீன் 50 மைல் அப்படின்னு சொல்லுவாங்க, 80 கிலோமீட்டர் தொலைவு. அப்போ யார் அதிகமாக அதில் பலன் பெறுறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து 74% பங்கு பெறுறாங்க அதில், அதாவது ஏற்றுமதி இறக்குமதியில் அந்த பனாமா கேனல் வழியாக. சீனா வந்து அடுத்தது 14.4%, நம்ம ஜப்பான் வந்து 5.6%, தென்கொரியா 2.0%, இந்தியா 1.6%, ஜெர்மனி 2.1%. அப்போ அதிகமான எதை ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா பனாமா கால்வாயில் எரிபொருள், எண்ணெய் அண்ட் எல்பிஜி 43%, அதுதான் மேக்சிமம். கண்டெய்னர் சரக்குகள் 28%, தானியங்கள் அண்ட் உணவுப் பொருட்கள் 11%, வாகனங்கள் உதிரிபாகங்கள் 7%, ரசாயன பொருட்கள் 6%, மற்றவை 5%. கண்டெய்னர் கப்பல்கள் வந்து அதிகபட்சம் 51%க்கு மேலே போகிறாங்க. பெட்ரோலியம் அண்ட் ரசாயன டேங்கர்கள் வந்து 27%, எல்பிஜி அண்ட் எல்என்ஜி கப்பல்கள் 9%, பல்கர் கப்பல் 7%, மற்றவை 6%. அப்போ மீதி ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, ஆசியா போன்ற நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு அடுத்து நான் இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன். இது வந்து பனாமா கேனல் இதுதான். இந்த பனாமா கேனல் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏற்கனவே சீனா வந்து ஒரு டோல் மாதிரி அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்போ இடையில் அமெரிக்கா உள்ளே வந்து கொஞ்சம் மாற்றினாங்க. பட் அதற்கு முன்பு நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து 21 நாடு ப்ளஸ் நாடுகள்: அமெரிக்கா, பனாமா, கனடா, கொலம்பியா, பிரேசில், மெக்சிகோ, சிலி, அர்ஜென்டினா, ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் ஒரு 21 நாடுகள் மேலே கலந்துக்கிறாங்க. இந்த 21 நாடுகள் என்னென்னா, இந்த காட்டு பகுதிக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஜங்கிள் ட்ரைனிங், பேட்ரோல், அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து சமாளிப்பது, அது இல்லாமல் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா கப்பலில் அதுக்கான பயிற்சிகள், வெசல்ஸில் வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கமாண்டிங் அண்ட் கண்ட்ரோல், லாஜிஸ்டிக், மெடிக்கல் சப்போர்ட்டு மீதி எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு பிளானு. உள்ள சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த கேனலுக்குள்ளே வேறு ஏதாவது அச்சுறுத்தல்கள் இருந்தது அப்படின்னா அதை எப்படி அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில், ஒரு எலாபரேட்டான ஒரு பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. இந்த பயிற்சிகளில் வந்து இது நார்மலாகவே ஏன் இப்போ திடீர்னு என்ன ஒரு முக்கியத்துவம், என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே பனாமா வந்து டோல் வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பனாமா மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தார் ட்ரம்ப் வந்த புதுசிலே. அது கட்டினது நாங்கள், முழுக்க பனாமா கேனல் உருவானதுக்கு மனித உயிர்களையும் பொருட்செலவுகளையும் பெரிய அளவுக்கு நாங்கள் பண்ணது நாங்கள். ஆனால் எங்ககிட்டே நீங்கள் வந்து வரி வசூல் பண்ணுறீங்களா? அந்த வரி வசூல் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. அந்த பனாமா கேனலில் ஆரம்பத்துலேயும் முடிவிலையும் இருக்கக்கூடிய 2 கம்பெனி, நிர்வகிக்கக்கூடிய 2 நிறுவனங்களும் சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏலத்துக்கு வர்றாங்க, சீனா நிறுவனமே எடுக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு நீங்கள் டோல் வாங்கக்கூடாது. யார்? பனாமா கேனலில் அமெரிக்க கப்பல்களுக்கு டோல் வாங்கக்கூடாது ஒன்று. 2வது, சீன நிறுவனங்களை வெளியேற்றணும். நாளைக்கு சீனாவுக்கு முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஃபுல்லாக கொடுத்து சீனா தடுத்துருச்சுன்னா அடுத்து அவங்க வேறு வழி என்ன? ஏன்னா அமெரிக்காவோட 74% இங்கே எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை நம்ம மாட்டிக்கிட்டோமோ, நாளைக்கு அமெரிக்காவும் முடக்கணும் அப்படின்னா அந்த பனாமா கேனல் முழுமையாக ஏற்றுமதி பண்ண முடியாது முடக்கிட்டாங்கன்னா அமெரிக்கா லாக் ஆகிடும். ஏன்னா அவங்க அதை வைத்து தான் இத்தனை நாள் பெருசாக சீன் போடுறாங்க. மிக முக்கிய காரணமாகவும் இருக்குது. இப்போ பெட்ரோல் டீசல் விலைலாம் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு கூடலோட தாக்கத்தினால. இப்போ வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு திடீர்னு சீனாவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பனாமாவோ இடையில் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் நாடு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியது, அமெரிக்கா வந்து தலையணும்னு கிடையாது, தேவைப்பட்டால் நாங்கள் தடை விதிக்க நேரிடுற அளவுக்குலாம் எதிர்த்து பேசிட்டாங்க அமெரிக்கா உடனே சொன்னாங்க, தேவைப்பட்டால் நாங்கள் இராணுவத்தை அனுப்பி உங்கள் நாட்டையே கைப்பற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால் அந்த வார்த்தை மோதல்கள் அதிகமாக இருக்கும்போது பனாமாவை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணி சீனா போன்ற நாடுகள் மற்ற நாடுகள்லாம் போயிட்டு உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி வேறு ஏதாவது இப்போ டெக்னிக்கலாக காட்டுவாசிகள் மாதிரி நிறைய ஃபுல்ஃபில் பண்ணி ஏற்றுமதி பண்ண முடியாத மாதிரி அடிக்கடி தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், நாளைக்கு பெருசாக பாதிக்குன்றதுனால இவங்களா தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவே செலவு பண்ணி அந்த ஏற்றுமதியை உறுதி பண்ணுறாங்க திடீர்னு இந்த நேரத்தில். அதாவது பரபரப்பான இந்த ஒரு சூழ்நிலையில் திடீரென்று இதில் நம்ம லாக் ஆகிடக்கூடாதுன்றதற்காக பெரிய பொருட்செலவில் அவங்க செலவு பண்ணி அந்த பனாமா கேனலை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்களா,
இல்லை சும்மா நாங்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஏதோ ஒரு சம்திங் அந்த இடத்துல பெருசாக நடக்க போதா அப்படின்ற இன்னொரு இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுக்கலாம். அதே போல் வெனிசுலா மீது ஏன் இவங்க பெருசாக அட்டாக் பண்ணாங்க மீன்ஸ் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்குனாங்கன்னா அங்கிருந்து ட்ரக் ஹார்டல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அமெரிக்காவுடைய படைகள் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக நிலைநிறுத்திருக்காங்க. இன்க்ளூடிங் பனாமா ஒட்டி வரைக்குமே இருக்காங்க. அதுவும் கூடுதல் சிறப்பு சம்பவமே கூட. நாளைக்கு இந்த மாதிரி ட்ரக் ஹார்டல் கூட உள்ளே வந்து அவங்க அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம் அமெரிக்காவுக்கு. அந்த கோணில் கூட அவங்க பார்க்குறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பக்கத்தில் கொலம்பியானுடைய முன்னாள் அதிபர் வந்து குஸ்டோவோ பெட்ரோ வந்து அமெரிக்காவின் நீண்ட நாள் எதிரியாக இருந்தார். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்பு இப்போ ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு சம்மிட்டுக்காக போயிருந்தார் இந்த குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள். அங்கே போயிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அமெரிக்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணி வாழ்நாள் மிகப்பெரிய எதிரியே அமெரிக்கா தான் அப்படின்னு சொன்ன உடனே கொலம்பியா தான் அடுத்த மிகப்பெரிய ஒரு ட்ரக் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கொலம்பியா மீது விமர்சனம் வைக்க அந்த குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் வந்து நீ தைரியமான ஆளாக தான் என்னை தொட்டுப்பார், சீண்டிப்பார், தூக்கிப்பார் அப்படின்ற மாதிரி இந்த டைலாக் எங்கே கேட்ட மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்தோன்னா நான் பொறுப்பு இல்லை. இந்த மாதிரி டைலாக் உட்காந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்னன்னா எஸ்பிரிலா அவர்கள் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த அமெரிக்காவுக்கு எதிராக சபதம் விட்டால் குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் தோக்குறாரு. அந்த எஸ்பிரிலா அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் முழுக்க அமெரிக்காவின் விசுவாசி, நான் இது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் இணைக்கப்பட்ட ஒரு நாடாகவே நான் கருதுறேன், இனி அமெரிக்கா சொல்றதா நடக்கும், நான் அமெரிக்காவின் வெறியர் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ஜென்டாவோட மில்லை அவர்கள் கூட விசிட் பண்ணியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக கூட கொலம்பியா என்ன பண்ணாங்கன்னா இப்போ பூகம்பம் ஏற்படுச்சாங்க தான் சொல்கிறேன். அது சும்மா ஒரு பாட்டு தான். இவங்க இஸ்ரேலில் கூட அந்த கோலனைட்ஸ் பகுதியில் வந்து நாங்கள் பர்மனெண்ட்டாக அங்கீகரிக்கிறோன்னு சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு பக்கா அமெரிக்கராக மாறிட்டார். திடீர்னு இன்னைக்கு வந்து விசிட் பண்ணுறாரு. யார்? அவர் பீட்டர் எக்ஸத் அவர்கள் விசிட் பண்ணுறாரு. பீட்டர் எக்ஸத் அவர்கள் அங்கே கொலம்பியாவுக்கு விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு விடுறாங்க. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வெனிசுலா வந்து முழுமையாக இப்போ ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததான் நினைக்கிறாங்க. அடுத்து கொலம்பியாவிலேருந்து அதிகமான ட்ரக் கார்ட்டல் வருது. குறிப்பாக ட்ரக் கார்ட்டல்ஸ் அப்படின்னும் போது மொத்தம் 4 குரூப் இருக்காங்க. 4 குரூப் வந்து டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க 90 நாளைக்குள்ளார. இவங்களுடைய கோல் என்ன அப்படின்னா 10 மெயின் பாஸஸை வந்து போட்டு தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்கேல் ஆஃப் த்ரெட் 29,000 மிலிட்டன் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. மொத்தம் 14 ரீஜியன் இருக்காங்க. இப்போ இவங்க டீம் வந்து களமிறக்க போகிறாங்க. அமெரிக்காவோட டீம் கொலம்பியாவோட களமிறக்கிறாங்களான்னு பார்க்கலாம். டெரர் அட்டாக் ஒன்று நடந்தது. டோல் கலெக்ஷன் பாயிண்டில் வந்து இந்த ரெட் கலராக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஒரு டெரர் அட்டாக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் சம்பவமும் நடந்திருக்கு. இப்போ கொலம்பியாவை முழுவதும் ஒரு ட்ரக் கார்ட்டல் இல்லாத ஒரு நாடை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈக்குவடார், பிரேசில், இது 2 தான். கொஞ்சம் கொஞ்சமாக வெனிசுலாவும் கொலம்பியாவும் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்து பிரேசில் வந்து லூலுடா சில்வா அவர்கள் நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் அடுத்து அவங்க எய்ம் வைப்பாங்க. அதற்கு முன்பு கொலம்பியா முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அமெரிக்க படைகளை இறக்கி ட்ரக்கை வந்து முழுமையாக தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த தென் அமெரிக்க நாடுகளான வெனிசுலா, கொலம்பியா ஒன்று அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே போகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்த்து விட வேண்டியதான். காரணம் என்னென்னா ஏற்கனவே கீழே இருக்கிற அர்ஜென்டினா போயாச்சு, மேலே இருக்கக்கூடிய வெனிசுலா, அப்புறம் இன்னும் கொலம்பியா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்லாம் தட்டி தூக்கிட்டாங்கன்னா இங்கே பெரும்பாலான ப்ராஜெக்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா சீனா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இவங்க தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா நாளைக்கு பனாமா என்னன்னாலும் மாறலாம். அதை ஒற்றி நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தியுமே கூட. இதை நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டது. அடுத்தது இங்கே எமினி அவதிகள் கிட்ட வந்துடலாம். நேற்று இரவு விடிய டாஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை, அதிபயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலை வேலையிலுமே தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பகல் வேலையிலே ஒரு சில ட்ரோன் தாக்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஹவுதிகள் ஒரு சில வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஏமன் தரப்பில் நாங்கள் அடித்த அடியில் நேற்றே 80 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து டைஸ்ன்ற பகுதியிலும் பெரிய அளவுக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ் எங்கே உள்ள நுழைய போகிறாங்கன்னு தெரியல. ஹவுதிகள் வந்து முதல் முறையாக இந்த யுத்தத்தில் ஃபைபர் ஆப்டிக் FPV ட்ரோனை வந்து பயன்படுத்தி தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இரவு வேளையிலே ரொம்ப தெளிவான எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பதிவுகள் நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். நான் அதே வேளையிலே இவர் யாகேஷ் ஷாரி அவர் தான் ஐஆர்ஜிசின்னே வருது பாருங்கள், ஹவுதிகளோட மிலிட்ரியினுடைய ஹெட் பர்சன். அவருடைய எக்ஸல் அக்கௌண்ட்டை நீக்கிட்டாங்க. ஏன்னா நேற்று அவங்க சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் எகிப்து பேக்கடு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தி அதை உரிமை கோரது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மிரட்டல்கள் இதெல்லாம் காரணத்தினால சர்வதேச தீவிரவாதி என்று அனௌன்ஸ் பண்ணுற இன்னொரு காரணத்தினாலும் அவருடைய எக்ஸல பதிவை வந்து நீக்கிறாங்க. ஏற்கனவே 2022 எக்ஸல பதிவை வந்து நீக்கினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெக்டிஃபை கொடுத்துருந்தாங்க. பட் மறுபடியும் இப்போ நீக்கிட்டாங்க. ஸோ தொடர்ந்து எமினி ஹவுதிகள் வெளியெடுக்கிற ஒரு சில பதிவுகள்லாம் நீக்கும் வண்ணமாக இருக்கிறது எக்ஸ்தலம் கூட. பட் ஏமன் இந்த அளவுக்கு ஓங்கி கொண்டு பதில் தாக்கல் நடத்தி கொண்டு இருக்குமா அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். அதே சமயத்தில் இஸ்ரேலில் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. அந்த கோலன் ஹெய்ட்ஸ் பக்கத்தில் ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நிலைகளை குறிவைத்து கடந்த 90 நாட்களாக நடத்தப்பட்ட 90 நாட்களில் 50 டே ஆப்ரேஷன்ஸ். இந்த 50 டே ஆப்ரேஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்திருந்ததாக அந்த வீடியோ பதிவும் தொடர்ந்து அவனோட அண்டர் டனல் வந்து அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் தரப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே போல் இஸ்ரேல் வந்து லெபனான் பகுதியிலோ இல்லை சிரியாவில் இருக்கிற கோலன் ஹெய்ட்ஸில் கொஞ்சம் தள்ளி பிடிச்சிருக்காங்க அந்த பகுதியோ இல்லை காசா பகுதி எங்கேயுமே நாங்கள் வரமாட்டோன்னு இது கேட்ஸ் அவர்கள் சொன்னதுக்கு அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. நஹி ஹே கொச் கர்த்தி ஹே அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். அப்படின்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன், வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நாங்கள் இஸ்ரேலை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மறுபடியும் இந்த பதிவு ஈரான் வந்து அமெரிக்கா கிட்ட இழப்பீடுகள் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த கடற்பகுதியை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷம் ஐலாண்டு மீதி எல்லாமே ஃபுல்லாக அந்த குரூட் ஆயில் வந்து தண்ணியில் கலந்து தண்ணி சுத்தமாக நாசம் ஆயிடுச்சுன்றாங்க அந்த ஏரியாவில். அதை நாங்கள் கிளியர் பண்ணால் எங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். கப்பல் போக்குவரத்தையே பாதித்து விடுமான்ற அச்சம் ஏற்பட்டு விட்டது. அந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் IRGC என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு தெரியாது, இதற்கான செலவுகளையும் இதையும் நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்றது இன்றைக்கி பிடிவாதமாக உட்காந்துருக்காங்களாம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இதையுமே சொல்கிறாங்க. பட் இது குறிப்பிட்ட அமெரிக்கா தான் காரணமா அப்படின்னா இது தவறு. ஈரான் வந்து சொல் பேச்சு கேட்காம போகிற கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு அந்த கப்பல்கள் மூழ்கி இல்லை அந்த கப்பலில் இருந்து வெளியே வருகின்ற குரூடாயிலோட நிலைமை தான். அமெரிக்கா நடத்திய கப்பல் மீது நடத்திய தாக்கலாக வந்துச்சுன்னா ஒரு கப்பல் கூட கிடையாது. அவங்க தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க நடத்தியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அப்படி தாக்கல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை மிதக்க விட்டது யார்? இப்போ வந்து நீங்கள் திடீர்னு எங்களுக்கு அமெரிக்கா க்ளீன் பண்ணி கொடுக்கணும் இந்த ஏரியா, ஒட்டுமொத்தமாக என்வைரான்மெண்ட்டை வந்து நாசம் பண்ணிடுச்சு, இதுக்கு அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னா எப்படி அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க? யார் உங்களை இந்த மாதிரி கண்மூடித்தனமாக உங்கள் பேச்சை கேட்கலனாவே அந்த கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டு ஒட்டுமொத்த கப்பலையும் மூழ்கடிச்சிங்க அப்படின்னா அப்படி தான். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 கப்பல் 10 கப்பல் மூழ்கடிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இந்த ஈரான் கூட கட்டுப்பாட்டில் எடுக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய உயிர் விலங்கினங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய உயிரிய பொருட்கள் எல்லாமே சொல்ல அழிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம கூட பார்த்துருக்கோம், நம்ம மெரினா பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு கப்பல் மூழ்கினதுக்கே சும்மா கொஞ்சமாக இடித்ததுக்கே அந்த குருடாயில் எடுக்க முடியாமல் 6 மாதம் ஆச்சு ஒரு கப்பல் மூழ்கினதுக்கே. இது வரைக்கும் குறைஞ்சது 10 கப்பல் 15 கப்பல் அந்த ஏரியாவில் மூழ்கி இருக்கு. அது இல்லாமல் அந்த குஷம் ஐலாண்டு வந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல் என்னாச்சுன்னா அங்கே ஏதோ சம்திங் அவங்க ஸ்டோரேஜ் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோமோ 2 நாள் கழித்து அது பெரிய ஒரு வைரலாக இருக்கும். அதே மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் விமானத்தில் மறைஞ்சு போகிறான்னு எடுத்தோம், அடுத்த 3 நாளாக அதான் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரி இந்த குஷம் ஐலாண்டை இதையும் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கோங்க. அமெரிக்கானுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் டெக்சாஸ் பகுதியில் பயிற்சியில் ஈடுபடும் போது விழுந்து சாம்பல் ஆயிருக்கு. அதுக்கான மீட்பு நடவடிக்கையில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்கத விஷயம். தொடர்ந்து ஒரு சில அமெரிக்கானுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் இங்கே கடற்பகுதியில் ஒரு 2 பக்கம் விழுந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈரான் மீது குற்றச்சாட்டு சுமத்தி தாக்கல்லாம் நடத்தினாங்க. இப்போ திடீர்னு இங்கே பார்த்தா போர் பயிற்சிகள் ஈடுபடும் போது சம் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது விழுந்து நொறுங்கி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க.
நேற்று உக்ரைன் வந்து ரஷ்யானுடைய மிக முக்கிய போர்ட்டுன்னு நவ்ரோஸ்கி அப்படின்ற ஒரு பகுதியினுடைய போர்ட்டு கருங்கடல் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய 4 இடத்துல எண்ணெய் கிடங்குகள் மீது அடிச்சிருக்காங்க. அதற்கான பதிவுகள் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. நேற்று இரவு முதல் அங்கே உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கீழெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப ஃபில் ஆகிடுச்சு. 3 நாள் அங்கே தான் மக்கள் தங்க போகிறாங்களாம். இந்த 3 நாளில் ரஷ்யா வந்து மிக கடுமையான தாக்கல் நடத்த போகிறாங்கன்றாங்க. காலைல கூட ஏதோ அட்டாக் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஜாப்ரோசியா ஒப்லாஸ்டில் ஒரு கிராமங்களை கைப்பற்றியதாகவும் சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி 2 கான்ஸ்பிரசி தியரி. வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலினா லெவிட் அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்ட்ரா பதிவில் போட்டது என்னென்னா, அற்புதமான ஒரு பணியாளர், இந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் அவங்க இருப்பாங்கன்னு நினச்சோம், பட் அவங்க குடும்பத்தோட 2 குழந்தைகள் இருக்கிறனால அவங்க குடும்பத்தோடு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. குடும்பத்தோடு அவங்க இருக்கிறதுல எனக்கு வந்து பெருமையே கூட அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. பட் கரோலினா லெவிட் அவங்க வந்து பதவி விலகினத்துக்கு வேறு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு பதிவுமே உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். அன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில். அப்போ அந்த பொண்ணு வந்து வயிற்றுக்கிட்ட இப்போ லைட்டாக அழுத்தும் போது ட்ரம்ப் அவர்கள் எந்திரிக்கிறாராம். அப்போ ட்ரம்ப்புக்குள்ளே மெஷினை பொருத்தி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி ரஷ்யாவுடைய ஊடகங்கள் பெரிய அளவுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் ஊடகங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் அள்ளி வீச தான் செய்வாங்க. நம்ம தான் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்து சூதானமாக இருந்துக்கணும். அது சம்பவம் நம்பர் 1. பட் கரோலினா லெவிட் அவங்க வந்து அதாவது நீக்கினதுக்கான 2 காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த கிரிக் அவங்க அந்த எரினா கிரிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரீசெண்டாக சுட்டு கொண்டாங்க இல்லையா, அவங்க மனைவியை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க ட்ரம்ப் அவர்களுக்கு ஏதோ ஒரு சில கான்ட்ரவர்சின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அது இன்னும் சரியான காரணங்கள் எதுவும் வரல. இல்லை அங்கே துருக்கியினுடைய விமானம் வந்து தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் வந்து வேறு விமானத்துக்கு மாறி போனார் இல்லையா, அந்த சீக்ரெட்ஸை மேபி கரோலினா லெவிட் அவங்க ஏதாவது லீக் பண்ணாங்களா என்னன்னு தெரியலன்றாங்க. ஆனால் நல்ல செய்தி தொடர்பாளர், செய்தியாளர்கள் கேள்விக்கு பக்குவமாகவும் நிதானமாகவும் நல்ல ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. வெள்ளை மாளிகையினுடைய சரியான ஒரு செய்தி தொடர்பாளர் விலகுகிறார். அமெரிக்கா அடுத்து யாரை நியமிக்க போகிறான்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.